ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி நம்ம சேனல் என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சுவையான ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் செய்ய போகிறோம். சிறுதானியத்தை வச்சு அது நம்ம இட்லியும் செஞ்சுக்கலாம், தோசையும் செஞ்சுக்கலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், நான் சிறுதானியத்தில் நான் தினை எடுத்திருக்கேன். தினை அரிசி ரொம்ப உடலுக்கு நல்லது, அயன் சக்தி உள்ளது. இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பாயாசம் போட்டிருக்கேன், தினை பாயாசம். அதுக்கடுத்து தினைக்கு அடுத்து இது சோளம், வெள்ளை சோளமும் உடலுக்கு நல்லது. அதுக்கடுத்து கம்பு எடுத்திருக்கேன். இது சாமை. இந்த 4 ஐட்டமும் நான் சேர்த்து ஊற வைக்க போகிறேன். பாருங்கள், இது ஒரு பாத்திரத்தில் இந்த சின்ன டம்ளர் அளவு தான் எல்லாமே எடுத்திருக்கேன், ஒரே அளவு. தினை அரிசி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த கிண்ணத்தில் அது கூடவே இந்த வெள்ளை சோளத்தையும் ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம். கம்பும் நம்ம எதுலேயும் யூஸ் பண்ணுறதே இல்லை. அது கிராமத்தில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி தோசையாவது நம்ம கலந்து சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துடணும். இப்போ இருக்க பிள்ளைங்க இதெல்லாம் சாப்பிட மாட்றாங்க. கலந்துகள் தெரியாமல் சுட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. நீங்களும் அது மாதிரி செய்யுங்க. கம்பு ஒரு டம்ளர். இது சாமை. இந்த சாமையும் இன்னும் ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு ஈக்குவலான இட்லி அரிசி ஒரு டம்ளரு, ஒரு டம்ளர் உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இந்த 4 வகை சேர்த்துருக்கேன். ஒரு டம்ளர் இட்லி அரிசி, ஒரு டம்ளர் உளுந்து. அப்படியே கழுவிட்டு ஒரு 2 தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி கழுவிடலாம். இதில் எல்லாமே போட்டாச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் கலந்து சுத்தமாக கழுவிடலாம். ஒரு 1/2 ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நம்ம கழுவிட்டு ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதில் மினரல் வாட்டர் குடிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இந்த தண்ணியை நான் ஊற்றிக்கணுமா அரைச்சிக்கலாம். ஒரு 6 மணி நேரம் ஆகட்டும். மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், அது நம்ம ஊற வச்சு ஒரு 6 மணி நேரத்துக்கு ஆகிடுது. இப்போ நம்ம இதை ஒரு சின்ன மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நல்லா ஊறிடுது பாருங்கள் எல்லாமே. நம்ம இந்த தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். இதை இந்த ஊற வச்ச தண்ணியெல்லாம் எல்லா சத்து இருக்கும். இப்போ இதை சேர்த்து அரைச்சிக்கலாம், ஜாரில் போடலாம். இது மாதிரி போட்டிருக்கேன். இதில் நம்ம பாதிப்பதியாக போட்டு அந்த தண்ணியை ஊற்றி நம்ம இப்போது அரைச்சிக்கலாம். பாருங்கள், மிக்சிலேயே தான் நான் அரைச்சிட்டேன். கொஞ்சம் மாவு தான் நான். இப்போ இது எவ்வளோ கட்டியாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இட்லி மாவு, இட்லிக்கும் தோசைக்கும் எப்படி அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான், அந்த நைஸாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த மாவை ஒரு 6 மணி நேரமாவது புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சுட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இது என்னென்னா அரிசி வகையாக தான், தினை அரிசியெல்லாம் கலந்துருக்கு. இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 6 மணி நேரம் கழித்து நம்ம இட்லியாவோ தோசையாவோ செய்யலாம். பாருங்கள், மாவு நல்லா ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சு இது வரலாம் வந்துடுச்சு. இப்போ நான் கரண்டி போட்டு கலந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. புளிச்சாதான் இந்த மாதிரி பபுள்ஸோடு நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது. மாவு கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி போடணும் நம்ம. இதில் நம்ம ஒரு 2 கரண்டி மட்டும் எடுத்து தோசைக்கு கலந்துக்கலாம். இட்லியும் ஒரு கொத்து ஊற்றி பார்க்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மாவு மட்டும் நம்ம 2 தோசை சுடுறதுக்கு கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூனு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு வேண்டி காஞ்ச மிளகா ஜாரில் பொடி பண்ணுது, அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூனு. பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் இந்த மாதிரி தானியத்துக்கெல்லாம் சேர்த்து காரம், பெருங்காயம் வாசனையோட சீரகம்லாம் போட்டு செஞ்சால் சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே கலந்துருவோம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசையை முதல்ல சுடுவோம். பாருங்கள், கேஸ் பற்ற வச்சு ஒரு தோசை கல் வச்சுருக்கேன்.
ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு இந்த வெங்காயத்தை வச்சு தீர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயும் போட்டுக்கலாம், நெய்யும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நல்லெண்ணெய் போட்டால் நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நான் நெய் தான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ ஒரு சைடு வந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இந்த சைடும் வந்துடுது தோசை. பாருங்கள், இப்போ நம்ம இந்த பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இன்னொரு தோசை அதேமாரி செய்யலாம். பாருங்கள், ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு தோசை அருமையாக. நம்ம இதை எடுத்து இந்த பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாவில் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இட்லி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நிறைய மாவு இருக்குது. இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துப்போம். கொஞ்சம் தண்ணி போட வேண்டியது இருக்குது இதில், ஏன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இட்லி குண்டா வச்சுக்குவோம். பாருங்கள், இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நான் அந்த ஒரு கொத்து இட்லி தட்டு எடுத்திருக்கேன். அதில் லேசாக எண்ணெய் தடவி இருக்கேன். நம்ம இப்போ இதில் இந்த மாவு ஊற்றலாம். பெருசாக ஃபுல்லாக ஊற்றிட்டேன். பாருங்கள், இந்த ஒரு கொத்து மட்டும் நம்ம இதில் வேக வச்சுட்டு மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், இட்லி வெந்துடுச்சு. நம்ம பாருங்கள், இட்லி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். பாருங்கள், இட்லி ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். சிறுதானியத்தில் வச்சு பசங்களை இட்லி செஞ்சு கொடுக்கணும். அதுதான் எல்லா விதமான சத்தும் கிடைக்கும். இருக்கிற பசங்கள்லாம் வெறும் அரிசி மாவுலேயே இட்லி தோசை செஞ்சு கொடுக்குறோம். அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் கொடுத்தா என்ன கலராக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க, சாப்பிட கூட யோசிப்பாங்க. சூடாகுது, எடுத்து வச்சாச்சு 4 இட்லி. இட்லி வந்து இந்த மாதிரி தினை சாமையெல்லாம் போட்டதுனால இந்த மாதிரி கலரில் இருக்குது. பாருங்கள், இதில் இட்லியும் நம்ம செஞ்சுக்கலாம், தோசையும் செஞ்சுக்கிட்டோம். இப்போ தோசை செஞ்சுட்டோம், இட்லியும் செஞ்சாச்சு. நல்லாயிருக்கு இட்லி ஓரளவுக்கு. வந்து பாருங்கள், அருமையான சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் இட்லி. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களை செஞ்சு கொடுங்க.
இட்லி இந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் ஹெல்த்தி உடம்புக்கு. இதுக்கு நான் சாம்பாரோ சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். பாருங்க, தினை, சாமை, கம்பு, சோளம் இந்த 4 ஐட்டமும் அதில் சேர்த்து நான் இந்த மாதிரி இட்லியும் தோசையும் செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.